வேண்டிக் கொள்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளுக்காக கருத்தாய் ஜெபிக்கிறார். தான் அவர்களுக்காக ஜெபிப்பதை பற்றி சொல்லும்போது இதன் நிமித்தம் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார். இதன் நிமித்தம் என்பது இதற்கு முந்தைய வசனத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்னும் காரியமாக இருக்கலாம். அல்லது இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு பவுல் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவராக இருக்கிறார் என்னும் காரியமாக இருக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமும் பயபக்தியும் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய பக்தியை நம்முடைய செய்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அங்கீகரிக்கும் விதத்தில் நம்முடைய பயபக்தியை வெளிப்படுத்தலாம். தன்னுடைய பயபக்தியை காண்பிக்கும் விதத்தில் பவுல் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இப்போது மகிமையின் கிரீடத்தை அணிந்திருக்கிறார்கள். பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுடைய கிருபையினால் இங்கு ஊழியம் செய்கிறார்கள். பரலோகத்தின் மகிமையை சுதந்திரித்துக் கொள்வோம் என்னும் நம்பிக்கையோடு நாம் பூமியில் வாசம் பண்ணுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் ஒரே குடும்பத்தாராய் இருக்கிறோம். நம் எல்லோருக்குமே கிறிஸ்தவர் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர் என்னும் நாமத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நாம காரணராக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் அவர்களை அழைத்த அழைப்புக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் அவர்களை அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஆவிக்குரிய பலன் உண்டாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ஆவியினாலே அவர்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினாலும் விசுவாசிகளுக்கு அனுகிரகம் உண்டாக வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். உள்ளான மனுஷனில் பலப்படுவதே நமக்கு மெய்யான பலன். சரீர பலன் பலவீனம் உள்ளது, ஆவியின் பலனோ வல்லமையானது. கிறிஸ்துவானவர் எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளின் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் ஆத்மாவும் கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார். அவர் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் நம்முடைய ஆத்மாவின் கதவை அவருக்கு திறந்து கொடுக்கிறது.
விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே வரவேற்கிறது. விசுவாசம் நம்மை கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு கீழ்ப்படியச் செய்கிறது. விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளின் ஆத்மாவில் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அநேகருக்கு தேவனிடத்திலும் அவருடைய ஊழியக்காரரிடத்திலும் அன்பு உண்டு. ஆனால் இந்த அன்பு தற்காலிகமானது, குறைவுள்ளது, திடீரென்று தோன்றி மறையக்கூடியது. கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கும்போது நாம் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் நன்மையான காரியங்களும் அவருடைய மேலான அன்பும் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். தேவனுடைய அன்பு விசுவாசிகளுடைய இருதயத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றும் அவர் நம்மீது அன்பாய் இருக்கிறார் என்றும் நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். அவருடைய அன்பு மாறாதது. நாம் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் நாம் தேவனை நேசிக்கும் போது அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். நாம் கிறிஸ்துவின் மீது அன்பு கூறும்போது நாம் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருப்போம். எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் கிறிஸ்துவனுடைய அன்பின் விசேஷித்த தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை அவர்கள் சகல பரிசுத்தவான்களோடும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் மற்ற பரிசுத்தவான்களை விட மேலானவர்கள் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. பரிசுத்தவான்களோடு நம்மையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களைப் போல நாமும் பரிசுத்தவான்கள்தான் என்று சொல்ல வேண்டுமே அல்லாமல் நாம் அவர்களை விட பெரிய பரிசுத்தவான்கள் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கையில் தம்முடைய அன்பின் ஒரு பகுதியை உணர்ந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவின் அன்பை இங்கு வெகுவாக மேன்மைப்படுத்துகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுகளை நாம் உணர்ந்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்துவனுடைய அன்பின் ஐஸ்வர்யம் மனுஷருடைய அறிவுக்கு எட்டாதது. அந்த அன்பை அறிந்து கொள்ள எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் வல்லவர்களாய் இருக்க தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். நாம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களுமே கிறிஸ்துவின் அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினால் அறிவுக்கு எட்டாத காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் பவுலோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக ஜெபிக்கிறார். நாம் ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு ஓரளவு கிடைக்கும். இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது இந்த அறிவு நமக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். இப்படியே தேவன் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அறிவு கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்வார். அதை அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றும் பவுல் ஜெபம் பண்ணுகிறார். எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். நாம் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்பட முடியும். நம்முடைய சுய முயற்சியினால் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நாம் நிரப்பப்பட முடியும். அவர் தம்முடைய சகல பரிபூரணத்தாலும் நம்மை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய அளவுக்கு தக்கதாக தேவன் நம்மை நிரப்புவார். நம்முடைய தேவைக்கு தக்கதாக தேவன் நம்மை நிரப்புவார். கிறிஸ்துவனுடைய நிறைவில் இருந்து நாம் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய அளவுக்கு தக்கதாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். அப்போஸ்தலர் பவுல் தேவனை துதித்து இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் என்று பவுல் கர்த்தரை துதிக்கிறார். தேவனிடத்தில் நிறைவான கிருபையும் நிறைவான இரக்கமும் உண்டு.
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனிடத்தில் இருந்து எவ்வளவு கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டாலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒருபோதும் குறைந்து போவதில்லை, ஒருபோதும் வற்றி போவதும் இல்லை. ஆகையினால் நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சர்வ வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அவர் நமக்கு எல்லா வேளைகளிலும் எல்லா காரியங்களிலும் போதுமானவராக இருக்கிறார். நமக்குள்ளே மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய அவருக்கு வல்லமை உள்ளது. தேவனுடைய வல்லமையை நாம் ஏற்கனவே ருசித்து பார்த்திருக்கிறோம். அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நமக்கு உள்ளாக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்குள்ளே கிரியை செய்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் படியே அவர் பரிசுத்தவான்களுக்குள்ளே கிரியை செய்கிறார், இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இந்த அதிகாரத்தை எழுதி முடிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் தேவனுக்கே மகிமை உண்டாக வேண்டும். சபையானது தேவனை துதிக்கிற ஸ்தலம். இந்த பிரபஞ்சம் பரவி விரிந்திருந்தாலும் சபையிலேயே தேவனுக்கு துதி உண்டாகிறது. சபையில் இருக்கிற யூதரும் புறஜாதியாரும் தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராக இருக்கிறார். அவரே இந்த துதிகளுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவனுடைய எல்லா கிருபைகளும் எல்லா ஈவுகளும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. நம்முடைய துதிகளும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே தேவனுடைய சமூகத்திற்கு போகிறது. தேவனை துதிக்கிற துதி தற்காலிகமானதல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். அப்படியே மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி பவுல் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். தேவனுடைய வித்தாக இருக்கும் அனைவரையும் இந்த வாக்கியம் குறிக்கும். நேரடியான சிருஷ்டிப்பினாலோ பெற்றெடுப்பினாலோ சுவிகாரத்தினாலோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் அனைவரையும் இந்த வாக்கியம் குறிக்கும். அத்துடன் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகிய 3 காலங்களிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளும் இக்குடும்பத்தில் அங்கம் வகிக்கிறார்கள். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், பூலோகத்திற்கு உரியவைகள், பரலோகத்திற்கு உரியவைகள், தேவதூதர்கள், மனுஷர்கள், சரீரம், ஆவி, விழாதவர்கள், விழுந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவரையும் இந்த வாக்கியம் குறிக்கிறது. ஒரு சிலர் முழு குடும்பம் என்பது தேவனுடைய சபையை மட்டும் குறிக்கும் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய உலகத்தில் கேராபீன்கள், சேருபீன்கள், பிரதான தூதர்கள், சாதாரண தூதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனுஷருடைய ஆவிகள் ஆகிய அனைவரும் இருக்கிறார்கள். மாம்சத்திற்குரிய உலகத்தில் யூதரும் புறஜாதியாரும் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் பரலோகத்திலும் பலர் பூலோகத்திலும் இருக்கிறார்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் என்பது தேவனுடைய குடும்பத்தில் அங்கம் வகிக்கும் அனைவரையும் குறிக்கிறது. ஒரு சிலர் தாமாகவே கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிடுகிறார்கள். மற்றவர்களுடைய முழங்கால்கள் ஏற்ற காலத்தில் தேவனுக்கு முன்பாக கட்டாயமாக முடங்கும். முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: சாலமோன், எலியா, எஸ்ரா, தானியேல், இயேசு, ஸ்தேவான், பேதுரு, பவுல். தேவனுடைய அன்பின் சுபாவங்கள் எல்லையற்றது, முடிவற்றது, ஆழம் காண முடியாதது, அளவிட முடியாதது. தேவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் மிக பெரியது. நாம் தேவனுடைய அன்பில் எப்போதும் மூழ்கி இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு மாறாதது, நித்திய காலத்திற்கும் உரியது. பாவிகளை ரட்சிக்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அதே வேளையில் தமது தெய்வீக மகிமையில் அவர் உயர்ந்தவராகவும் இருக்கிறார். தேவனுடைய அன்பு மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஈவு ஆகும். கிறிஸ்துவின் மரணம் மனுஷர் மீது அவர் வைத்திருக்கும் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. மனுஷர் மீது பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி ஊற்றப்படுவதும் மனுஷருடைய ஜீவியத்தை மறுரூபமாக்குவதும் அவர்களுடைய ஜீவியத்தில் கிரியை செய்வதும் மனுஷர் மீது பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது.